ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பிரசாதமெல்லாம் நம்ம கிருஷ்ணருக்கு வச்சு படைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக கிருஷ்ணருடைய பூஜையில் என்னெல்லாம் பிரசாதம் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, வெண்ணெய் இருக்கணும், பழங்கள், கார சீடை, இனிப்பு சீடை எதுனாலும் இருக்கலாம், முறுக்கு, அதுக்கப்புறம் அவல்லாம் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. அவலை வச்சு நீங்கள் லட்டு, பாயாசம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ பிரசாதம் செஞ்சு வைக்க முடியுமோ வைக்கலாம். ஒரு பிரசாதம் கூட நீங்கள் செய்யலாம். வெறும் அவலை மட்டும் வச்சு லட்டு, பாயாசம் உங்களால் எதுவுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, வெண்ணெயை மட்டுமாவது நீங்கள் கிருஷ்ணருக்கு பிரசாதமாக வச்சு படைக்கலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நமக்கு எந்த அளவுக்கு பிரசாதங்கள் எல்லாம் செஞ்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எதுவுமே முடியலனாலும் வெண்ணெய் ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் அவல் எடுத்துக்கிட்டு அதில் கூட கொஞ்சம் பால், சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம். முக்கியமாக நிறைய பேர் வைக்கிற பிரசாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீடை, முறுக்கு, அவல், பாயாசம் இதெல்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பிரசாதமான முறுக்கு, அதுக்கப்புறம் அவல் பாயாசம், அவல் லட்டு செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் நான். அவளுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. கெட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். அவலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசியெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு முரத்தில் போட்டு புடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தூசி இல்லாமல் நல்லா சூப்பராக கிடச்சிரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அவலை 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவலை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே 5-6 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். அவல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்தேன். இப்போ இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா காய் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் வெல்லத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. நைஸாக ரவை இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப நைஸாக இருக்கிற ரவை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் சேர்த்து வெல்லத்தையும் அவலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு இப்போ இந்த தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக வேணான்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா வறுபட்டதும் கொஞ்சம் திராட்சையை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சையை சேர்த்துடுறேன். இப்போ இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பால் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் அவலை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக, சூப்பராக, ஹெல்த்தியாக நம்ம லட்டு செஞ்சுருக்கோம். ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி அவல் சேர்த்துக்கிறேன். தூசியெல்லாம் இல்லாத மாதிரி அவலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக வர வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அவலை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சல்லடையை வச்சு நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன தான் நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் அவலாச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அதனால் சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மாவு நைஸாக கிடைக்கும். பாருங்கள், இது ரவை மாதிரி இருக்குது. இது வேஸ்ட் பண்ண வேணாம், ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உப்புமா செய்யும்பொழுது ரவை கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை நான் இப்போ சலிக்க போகிறதில்ல. என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக நான் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன். அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சலிச்சு கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கருப்பியல் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு போட்டுக்கிறேன். முறுக்குக்கெல்லாம் ஓமம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால அரிசி மாவு நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கலாம். ரேஷன் அரிசி பச்சரிசி போதும் நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அரைச்சி சலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு ரெடி ஆகிடும். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், முறுக்கு தட்டுவடை இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். இதுக்காக அரிசி மாவை கடையிலலாம் வாங்கிட்டு செய்ய வேணாம், வீட்லேயே ஈஸியாக அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம விரலால் மாவு இப்படி அழுத்தும் பொழுது விரல் நல்லா உள்ளே போகணும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு அழுத்தினாலே உள்ளே போகணும். அப்போ தான் முறுக்கு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கல் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முறுக்கு குழாயில் போட்டு நம்மளால் பிழியவே முடியாது. ரொம்ப இலக்கமாக பண்ணிட்டோம்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிச்சிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த டிசைனில் தான் செய்ய போகிறேன். எப்போவுமே முறுக்கு குழாக்கு எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் மாவு போட்டு ப்ரெஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு முறுக்கு குழாயில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு திருப்பி வச்சுக்கிட்டு எண்ணெய் இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே முறுக்கு சுற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் சுற்றிக்கோங்க. இந்த முறுக்கோட முனையை நல்லா இப்படி மாவோட ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் பிரியாமல் வரும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டாலே தெரியும் எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கரண்டியில் இருக்கிற மாவை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால கலர் அவ்வளோவா வராது. அதனால் கலர் வரலையே இன்னும் வேகலைன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, தீஞ்சு போயிடும். அப்புறம் பாருங்கள், முறுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நம்ம முறுக்கு போடும்பொழுது நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நான் 1 கப் மாவு தான் சேர்த்துருந்தேன். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கே 20லேருந்து 25 முறுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி மீடியம் சைஸில் 20லேருந்து 25 முறுக்கு வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அவல் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப கலர் வராது முறுக்கு. பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்ததுனால கலரும் கம்மியாக தான் வரும். நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சும்மா லைட்டாக தொட்டதுக்கு எப்படி உடையுதுன்னு. எண்ணெய் கூட பாருங்கள் அவ்வளோவா குடிக்கவே இல்லை. கரெக்டான அளவுகளை கொண்டு செய்யும்பொழுது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் வரும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த முந்திரியை நான் நெய்யில் ஆட் பண்ணிடுறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா முந்திரி மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப் நிறைய அவல் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் இந்த அவலை போட்டு நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். அவலை ஒரு 2 நிமிஷம் நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் அவல் எடுத்து அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்து நான் காய வச்சுருக்கேன்.
பாருங்கள் நல்லா காஞ்சிட்ருக்கு பால். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக நான் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த அவலை வந்து இந்த பாலில் சேர்த்துக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அவலை வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். அவல் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும் பொழுதே நம்ம இன்னொரு பக்கம் வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அவல் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெல்லத்தை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தில் வந்து தூசெல்லாம் இருக்குன்றதுனால இது போல் கரைச்சி எடுத்துக்கிறோம் நம்ம. நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே நான் வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நான் அவல் வந்து குக் பண்ணேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. பால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 2.5 கப். ஒரு 3 கப் இல்லை 3.5 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2.5 கப் நீங்கள் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வந்திருக்கு. நான் 2.5 கப் பால் சேர்த்துனதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடுறேன். ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப கெட்டி ஆகிடும், பாகு போல் ஆகிடும். அதனால் வெல்லம் சேர்த்து சும்மா 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு பாயாசம் கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவல் பாயாசம். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே சூப்பராக அவல் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவல் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்டியாக செஞ்சுட்டோம். நான் வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தனியாக வேணும், குடிக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.